ஒருவேளை நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேனோ இந்த மாதிரி பிசிஓடி இருக்கிற விமன் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா அந்த பெல்லி ஃபேட்னால. பெல்லி ஃபேட் அப்படிங்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ், ஸ்ட்ரெஸ்ஸுனால வர ஒன்று. இதை தனியாக எக்ஸசைஸ் பண்ணி நம்ம கண்டிப்பாக குறைக்க முடியாது. எனக்கே பர்சனலாக நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. நான் ஊருக்கே கிளாஸ் எடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுனால ஒரு மாதம் திடீர்னு ஒரு 4 கிலோ கூடும், ஒரு திடீர்னு ஒரு 2 கிலோ கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம ரிவர்ஸ் பண்ணி மேனேஜ் தான் பண்ண முடியுமே தவிர அதுக்கு கம்ப்ளீட் கியூருங்கிறது கிடையவே கிடையாது. நல்ல வேலை பீரியட்ஸ் ஒன்று மட்டும் எனக்கு ரெகுலராக இருக்குது. ஆனால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால பசிச்சுக்கிட்டே இருக்கும், நிறைய கிரேவிங்ஸ் இருக்கும், சாப்பிட்டோன்னே திடீர்னு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கும், திடீர்னு ஸ்கின்ல வந்துட்டு கொஞ்சம் டேக்ஸு இல்லை ஒரு டார்க் பிக்மெண்டேஷன் மாதிரி வரும். ஸோ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெரிய மனசு, நான் மட்டும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கல. என் கூட சேர்ந்து நீங்களும் உங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸஸ் ரிவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் நம்ம இன்னைக்கு 100K ரீச் ஆயிருக்கிற இந்த நாள் நம்ம என்ன டிசைட் பண்ண போகிறோம்னா 100 days ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் சரி பண்ணுறோம் சேலஞ்ச். நார்மலாக இருக்கிற விமன் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்மள மாதிரி இருக்கிற பீப்புள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதைத்தான் நம்ம இந்த 100 நாட்களை நம்ம கற்றுக்க போகிறோம். அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த 100 daysல தீபாவளி வருது, நம்ம நிறைய டூர் போவோம், கல்யாணம் இருக்கும், காதுகுத்து இருக்கும். இவ்வளவும் தாண்டி நம்ம வந்து ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல், ஹார்மோன்ஸை நம்ம ரிவர்ஸ் பண்ணி ஹெல்தி ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த 100 days நீங்கள் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கீழே ரெடின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம், இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம்.